அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளுமற்றவர், ஈடு இணைகளற்றவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு இந்த இறுதி வேதத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். நமக்கு சில விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது கடவுள் உங்களுக்கு இதெல்லாம் விரும்புகிறேன், உங்களுக்கு நான் இதெல்லாம் இப்படி ஆக்கி வச்சுருக்கிறேன், அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் கடவுள் விரும்புகிறேன் அப்படிங்கிற சொல்கிறார். அது என்னென்ன வசனங்கள் அதெல்லாம் பார்ப்போம். 2:185 சொல்கிறாரு. இந்த நோன்பை பற்றி சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த நோன்பு காலத்தை பற்றி சொல்லிவிட்டு, அதில் உங்களால் இருக்க முடியலை, நோயிலோ அது பிரயாணித்துல இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு மற்ற நாட்களில் நீங்கள் நோன்பு வச்சு ஈடு செஞ்சு கொள்ளலாம் சொல்லிவிட்டு கீழே சொல்கிறாரு, கடவுள் உங்களுக்கு சௌகரியத்தையே விரும்புகின்றார், கஷ்டத்தை அல்ல. உங்களுடைய கடமைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவும், உங்களுக்கு வழிகாட்டியதற்காக கடவுளை துதிக்கவும், உங்களுடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்தவும் கூடும் என்பதற்காக. இதை தான் கடவுள் நமக்கு எல்லாத்துலேயுமே சொல்கிறார். எல்லா விஷயங்களுமே இது ஒன்று தான் குறிக்கும். என்னென்னா, கடவுள் உங்களுக்கு சௌகரியத்தையே விரும்புகின்றார். இந்த கட்டளைகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மார்க்க கட்டளைகள், அது கட்டளைகளே கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கு சௌகரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது. அது நீங்கள் இந்த மார்க்க கடமைகளாக இருக்கட்டும், அது உங்களால் இந்த மாதிரி செய்ய முடியலையா, அப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கங்க. அந்த கடமைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கான அத்தியாவசியங்களை கொடுக்குறாரு. இது எல்லாமே இந்த கடமைகள் ஃபுல்லாக என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை சௌகரியமானதாக இருக்கும், கஷ்டத்தை அல்ல. அவர் ஒருபோதும் நீங்கள் கஷ்டப்படுறத விரும்புகிறது கிடையாது. அதனால தான் அந்த நரகத்தில் போடுறத கூட அவங்க தான் அதை தேர்வு செஞ்சுருக்காங்க. நான் ஒருத்தரை கூட நான் நரகத்தில் போடுறதில்ல. அதுதான் கடவுள் சொல்கிறாரு. கடவுள் ஒருபோதும் அநீதி இழைக்கிறது கிடையாது, ஒருபோதும் அவர் கஷ்டத்தை ஏவுறது கிடையாது. உங்களோட சுமைகளை லேசாக்கவே நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஏன்ட்ட கொடுத்துருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் நிம்மதியாக இருங்க. வேணா அதெல்லாம் என்னால் மட்டும்தான் முடியும், எனக்கு அது ஒருபோதும் கஷ்டமாக இருக்காது, உங்களுக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும். இந்த பிரச்சனையை முடிக்கிற, இந்த கஷ்டத்தை போக்குறதுக்குள்ள சக்தி என்கிட்ட தான் இருக்குது, அது என்கிட்ட கொடுத்துருங்க. அது எனக்கு ஒரு வேலையும் கிடையாது, அது எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் ஏன் அதை போட்டு குழப்பிக்கிறீங்க? அதுதான் இங்கே கடவுள் சொல்கிறாரு. கடவுள் உங்களுக்கு சௌகரியத்தையே விரும்புகின்றார், கஷ்டத்தை அல்ல. இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்களே உங்களுக்கே தேடிக்கிட்டது தான், கடவுளுடைய புறத்திலிருந்து வர்றதே கிடையாது. கடவுள் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தா நிம்மதியாக இருப்பீங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதை தான் சொல்கிறாரு. 11:86 சொல்கிறாரு, நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் கடவுள் எதனை உங்களுக்கு வழங்குகின்றாரோ அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, அதுவே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகும். நான் உங்களுடைய பொறுப்பாளன் அல்லன் சொல்கிறாங்க. கடவுள் உங்களுக்கு எதை வழங்கியிருக்காரோ அது எவ்வளவு சிறிதானதாக இருந்தாலும் சரி, அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிற சொல்கிறாரு. மோசஸ் கேட்குறாரு, நீங்கள் எனக்கு அனுப்புகிற எந்த வாழ்வாரத்தை அனுப்பினீங்கனாலும் அதுக்கு நான் கடும் தேவையுடனாக இருக்கிறேன். நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ அதுக்குரிய வாழ்வாதாரங்கள் நம்மளை அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது அடைகிற ஒவ்வொன்றுமே சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறார்.
அதுதான் கடவுளுடைய கருணையாக இருக்குது. அதனால தான் நம்ம அவரை மட்டும் கடவுள் அப்படிங்கிற சொல்கிறோம். நமக்கு எது சிறந்ததோ அதுதான் அவர் கொடுக்குறாரு. மற்ற எதையும் அவர் நமக்கு கொடுக்கறது கிடையாது. அதே சமயம் 2:155 சொல்கிறாரு, நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு பயம், பசி, மேலும் பணம், வாழ்வு மற்றும் விளைச்சல் ஆகியவற்றின் நஷ்டத்தின் மூலம் சோதிப்போம். உறுதிப்பாடு உடையவர்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக. சொல்கிறாங்க, உங்களை நான் இதெல்லாம் கொண்டு சோதிப்பேன் அப்படிங்கிற சொல்கிறார். ஆனால் ஒரு நம்பிக்கையாளர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் இது நடக்குது, என்ன காரணத்துக்காக இது நடக்குது, நான் நல்லா தான், நான் எந்த குறையும் வைக்கலையே உங்களுக்கு, எனக்கே இது நடக்குது, எனக்கே இதை கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க ஒருபோதும் அந்த விஷயங்களை மறுமொழி அளிக்க மாட்டாங்க. கடவுளுக்கு ஒரு தவறான ஒரு மறுமொழி அளிக்க மாட்டாங்க. இதன் மூலம் கடவுள் நமக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு. இந்த சோதனையின் மூலம் உங்களை மீட்க விரும்புகிறாரு. அதுதான் இங்கே விஷயமே. இந்த சோதனையின் மூலம் உங்களை கஷ்டப்படுத்த கடவுள் ஒருபோது விரும்புறதில்லை. இந்த சோதனையின் மூலம் உங்களை மீட்க விரும்புகிறாரு. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அனைவருக்கும் சோதனைகள் உண்டு. ஆனால் நம்பிக்கையாளர்கள் என்னன்னா அது அவங்கள மீட்சிக்கானதாக பார்ப்பாங்க. ஒரு நம்ப மறுப்பவர்களோ நயவஞ்சவர்களோ தான் அதை ஒரு கஷ்டமாக பார்ப்பாங்க. நான் அதை தான் இங்கே முன்னாடி இவ்வளோ வசனத்தோடு சொன்னேன். கடவுள் உங்களுக்கு சௌகரியத்தையே விரும்புகின்றார், கஷ்டத்தை அல்ல. அதை கஷ்டமாக பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கை பற்றாக்குறை இருக்குது. இது என்னால் தான் நடந்து, என்னுடைய தவறால் தான் இது நடந்துச்சு, இதை மட்டும் நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்குது. அது அப்படி தான் நடக்கும். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. இதை யார் அப்ஜெக்ஷன் இல்லாமல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்களோ, இப்படி செஞ்சுருந்தா நான் அதை மாற்றிருப்பேன், இதெல்லாம் தவறான ஒரு மறுமொழி. உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாதுன்னா அந்த வேலை கிடைக்காம தான் இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, எல்லாமே பாஸ் ஆகிடுறீங்க, கடைசி இன்டர்வியூக்கு போகிறப்ப வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, இது எல்லாமே கடவுளின் நாட்டமாக தான் இருக்குது. எடுக்கும்போதே வண்டியை பார்த்துருக்கணும், பஞ்சர் நேற்று எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கணும். இப்படி பதற்ற முடியவனா, குழப்ப முடியவனா, அவசரக்காரனாக இருப்பான். அது கஷ்டம். யாரெல்லாம் அது அல்லாஹ்வுடைய நாட்டம்னு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அதுதான் சௌகரியம். அதுதான் அங்கே இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு எவ்வளோ சிறியதாக எதை கொடுத்துருந்தாலும் அதுதான் உங்களுக்கு சிறந்தது. அதனை விட நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன கிடைச்சிருந்தாலும் அது சிறந்தது கிடையாது. உங்களோட பார்வைக்கு வேணால் சிறந்ததாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உண்மையிலே அது கெட்டதான ஒன்றா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக 5:6 சொல்கிறாரு, அங்கே சுற்றி அதை பற்றி சொல்கிறாரு. சொல்லிட்டு கீழே சொல்லுவார், இந்த இது ஒழு எடுக்கிறதுக்கான செய்முறைகள்லாம் சொல்லிவிட்டு, அப்படி உங்களால் தண்ணீர் பார்க்க முடியலைன்னா ஒரு உலர்ந்த மண்ணை எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், இந்த கட்டளைகளெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுவார், மார்க்கத்தை உங்களுக்கு கடினமானதாக ஆக்கிவிட கடவுள் விரும்பவில்லை. நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டு உங்களை தூய்மைப்படுத்தவும் உங்கள் மீதான தன்னுடைய ஆசிகளை பூரணப்படுத்தவுமே அவர் விரும்புகின்றார். சொல்கிறாங்க, கடவுள் எதை விரும்புகிறாருன்னா உங்களை தூய்மைப்படுத்துறதுக்காகவும் அவருடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேலே பொழிகிறதுக்குமே அவர் விரும்புகிறார். மார்க்கத்தை ஒருபோதும் கடினமாக்கிட அவர் விரும்புகிறது கிடையாது. இதுதான் கடவுளுடைய விருப்பம்.
உங்களுக்கு ஒருபோதும் அவர் கஷ்டத்தை விரும்புறதில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை, மறுக்கவே முடியாது. யாரெல்லாம் ஆட்சேபிக்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஆட்சேபிக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் இந்த உண்மையை மறுக்கக்கூடியவங்க. கடவுள் ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாரு, ஏன் எனக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் இதை மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடவுள் ஒருபோதும் உங்களுக்கு சுமையை விரும்புறது கிடையாது. உங்களுடைய சுமையை இறக்கி வைக்கிறது தான் அவர் விரும்புகிறாரு. அவங்களோட சுமையை லேசாக்கிறதுக்கு விரும்புகிறாரு, உங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு விரும்புகிறாரு, அவரோட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விரும்புகிறாரு. இது எல்லாம் தான் கடவுளுடைய விருப்பமாக இருக்குது. உங்களை சோதிக்கிறது நான் தான், ஆனால் அந்த சோதனையிலேருந்து உங்களை மீட்டு கொள்றதும் அவர் தான். அந்த சோதனைக்கான காரணம் உங்களுக்கு புரிய வைக்கிறார். சோதனை அத்தியாவசியம், அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்குது, அதுதான் உங்களை பக்குவப்படுத்தும், அதுதான் உங்களை நம்பிக்கை கொள்ள செய்யும். அதனால தான் அது ஒவ்வொன்றுமே சிறந்ததாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம விரக்தி அடையக்கூடியவங்களாக இருக்கிறோம். ரொம்ப ஈஸியாக விரக்தி அடைகிறோம். ஒரு வெயிலில் போயிட்டு நம்ம சீக்கிரம் வந்தாலே நம்ம என்ன இப்படி இருக்குது, அதாவது நம்மளோட கோபத்தை மற்றவங்க மேலே கொட்டக்கூடியவங்களாக இருக்கிறோம் டக்குன்னு. இந்த வெளிப்பாடு ஃபுல்லாக என்னென்னா நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அதுக்கு என்ன பதில், நீங்கள் இன்னும் நம்பிக்கை கொள்ளலைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் கோபங்கள் இதெல்லாம் வருதுன்னா நீங்கள் இன்னும் நம்பிக்கை கொள்ளலை. நம்பிக்கையாளர் ஒருபோதும் கடவுளை இணை வழிபாடு செய்ய மாட்டாங்க, தவறான ஒரு வார்த்தையை உதிர்க்க மாட்டாங்க, மறுமொழி வராது அவங்களுக்கு. என்னடா இது அப்படின்னு தூக்கி கூட எதையும் சொல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க. அதுதான் பக்குவம் அடைந்தவங்களா இருப்பாங்க, பலமடைந்த ஆன்மாவாக இருக்கும். அவங்க தான் உண்மையிலே சௌகரியத்தில் இருக்கிறவங்க. சௌகரியமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்குது. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவமனுப்பு கேட்போம். துகுயிலல்லா அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை என சாட்சியம் படுகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், மன்னிப்பவர். அடுத்ததா 49:13 யார் சிறந்தவங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. மக்களுக்கிடையில் வேறுபடுத்தி காண்பதற்கான ஒரே அளவுகோல். உபத்தலைப்பு: மக்களே, ஒரே ஆண் மற்றும் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரை அடையாளம் கண்டு கொள்வதற்காக உங்களை வெவ்வேறு சமூகங்களாகவும் இனங்களாகவும் ஆக்கினோம். கடவுளின் பார்வையில் உங்களில் மிகவும் சிறந்தவர் மிகவும் நன்னெறி மிக்கவரே ஆவார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், நன்கு அறிந்தவர். அதில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு சமூகங்களாகவும் இனங்களாகவும் கடவுள் பிரித்து வச்சிருக்கேங்கிறார். நீங்கள் ஒருத்தர் மற்றவரை அடையாளம் கண்டு கொள்றதுக்காக. அதுக்கு மேலே அதுக்கு உபத்தலைப்பு என்னன்னா, மக்களுக்கிடையில் வேறுபடுத்தி காண்பதற்கான ஒரே அளவுகோல். இந்த மாதிரி பல சமூகங்களாக, பல இனங்களாகவும் பல மொழிகளாகவும் நம்ம இப்போ வாழ்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழுக்களாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க மக்கள். ஆனால் கடவுள் யார் சிறந்தவர், கடவுளுடைய பார்வையில் யார் சிறந்தவர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நன்னெறி மிக்கவரே சிறந்தவர். அவர் இந்த சமூகம், இந்த இனம், இந்த தூதர்களுடைய வாரிசு, இந்த நபியோட வாரிசு அதெல்லாம் கிடையாது.
அந்த மாதிரி எந்த கிரைட்டீரியாவும் கடவுள் சொல்லலை. யாரெல்லாம் கடவுள் மேலே உறுதியான நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்க தான் என்னுடைய பார்வையில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே சாதாரண ஒரு மக்கள் தான். சாதாரண ஒரு, அதாவது அவங்க படைத்ததற்கான நோக்கம் நிறைவேறாதவங்க. வேணா கடவுள் உங்கள்கிட்ட நம்ம எதை பார்க்குறேன், உன்னையும் இன்னொருத்தவனையும் நான் எதை வச்சு வேறுபடுத்துகிறேன் அப்படிங்கிற சொல்கிறாருன்னா நம்பிக்கை. அது மட்டும்தான். மக்களுக்கு இடையில் கடவுள் எப்படி வேறுபடுத்துறாரு? வெறும் நம்பிக்கை அடிப்படையில் தான் வேறுபடுத்துறாரு. வேற நம்ம இந்த வாழ்க்கையில் ஓடுறோம் பார்த்தீங்களா, ஓடிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளோட பிள்ளைகளுக்காக நம்ம சொத்து சேர்க்கணும், நல்ல வேலைக்கு போயிடணும், இது எல்லாம் அவர் அங்கே கணக்கில் கொள்றதே இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒன்று தான். இந்த விஷயங்கள் வாழ்க்கையின் நோக்கம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் அது எல்லாமே. உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய பணங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் எதை ஆசையாக வச்சுருக்கீங்களோ அது எதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வாழ்க்கையோட ஒரு பகுதி. இது எல்லாமே என்னென்னா நீங்கள் கடவுளை நினைவு கூறணும். கடவுளை நினைவு கூறுவதற்குரிய ஒரு வழிவகையை அமைக்கப்பட்டது தான் ஒவ்வொரு விஷயமுமே. இந்த வழிவகைகள் உங்களுடைய தெய்வமாக நம்ம ஆக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதுதான் கடவுளுடைய சிஸ்டமாக இருக்குது. ஆனால் இதுதான் முக்கியம், இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம். என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த திரைப்படங்கள்லாம் பார்க்குறோம், ஒவ்வொரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவனோட குடும்பத்தை காப்பாற்றுறது, அவனோட பிள்ளைகளுக்காக அவன் என்ன செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறது. இது எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிற சொல்கிறார். அதை பெருமையாக வேற சொல்லுவாங்க. நம்மளோட குடும்பத்தை பார்க்குறோம், நம்ம அதுக்கு எந்த சம்பளமும் எதிர்பார்க்கறது கிடையாது, ஆனால் அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாம் ஒரு மாயை, இதெல்லாம் ஒரு சாத்தானிய கண்ணோட்டம், அவ்வளோதான். உங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஒரே வேலை, அது வேலையே கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு வழிவகையை சொல்கிறார், அதுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க. உங்களை வேலைக்கு போங்க, வேலைக்கு போங்க, இந்த வேலைக்கு போங்க, நிறையா சம்பாதிங்க, சொத்து சேர்த்து வைங்க, இதெல்லாம் கடவுள் எங்கேயுமே நமக்கு சொல்லலை. அதனால தான் கடவுளுடைய பார்வையில் மிகவும் சிறந்தவர் நன்னெறி மிக்கவரே ஆவார். அதிகமாக சொத்து சேர்த்தவங்க இல்லை, லஞ்சம் வாங்கலை, வாழ்க்கை ஃபுல்லாக லஞ்சம் வாங்கலைன்னு நேர்மையாக சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் கிடையாது. நான் யாருக்கும் பாவம் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறாங்க பாரு. நான் இத்தனை பேர்த்துக்கு, இத்தனை அனாதைகளை நான் எடுத்து வளர்த்துருக்கேன், இத்தனை பேர்த்துக்கு நான் சோறு போட்டிருக்கேன், இத்தனை பேரோட பசியை எங்களோட இயக்கம் போக்கி இருக்குது. இதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது. மிகவும் சிறந்தவர் நன்னெறி மிக்கவரே. அந்த நன்னெறிங்கிறது கடவுள் நம்பிக்கை. அதை தவிர்த்து வேற எதுவுமே அந்த விஷயத்தை குறிக்காது. அந்த விஷயம்தான் கடவுள் உங்களுக்கு சௌகரியத்தையே விரும்புகின்றார். அதுதான் இங்கே உங்களையும் மற்றவங்களையும் வேறுபடுத்தி காட்டுறது, வேற எதுவுமே கிடையாது. 1000 கோடி சொத்து வச்சிருந்தாலும் சரி, 100 ரூபாய் தான் என் கையில் இருக்குது, இப்படி 2 பேருமே நம்பிக்கை கொள்ளனா 2 பேருமே ஒன்று தான். எவ்வளோ இருந்தாலும் சரி, எவ்வளோ இல்லைனாலும் சரி, இவன் வேற அவன் வேற, எது பேசணும்னா நம்பிக்கை மட்டும்தான். மற்ற எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா மூணுல 185 அதில் சொல்கிறாரு, ஒரு மாபெரும் வெற்றி. உபதலைப்பு: ஒவ்வொரு நபரும் மரணத்தை சுவைக்கின்றார். பின்னர் உயிர் தெழுப்பப்படுகின்ற நாளில் உங்களுடைய பிரதிபலனை நீங்கள் பெறுகின்றீர்கள்.
நூல் இலையிலேனும் நரகத்தை விட்டு தப்பித்து சொர்க்கத்தை அடைகின்ற எவரும் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்து விட்டார். இந்த உலகத்தின் வாழ்வானது ஒரு மாயை என்பதை விட அதிகமாக எதுவும் இல்லை. இந்த உலகத்தின் வாழ்வானது ஒரு மாயை அப்படிங்கிற சொல்றாரு. வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் கடவுளுடைய பார்வை. நான் அமைச்சு வச்சிருக்கிற, நான் உனக்கு கொடுத்த இந்த வேலையாக இருக்கட்டும், நான் உனக்கு கொடுத்த இந்த குடும்பங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த வீடாக இருக்கட்டும், உன்னுடைய சொத்துக்களாக இருக்கட்டும், நீ எதை பார்க்குறியோ, எதெல்லாம் நீ பார்க்குறியோ, எதெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ, இப்படி எதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், கடவுளை நம்ம நினைவு கூறணும். ஏன்னா நம்ம பல விஷயங்களை கடந்து போய்கிட்டே தான் இருக்கிறோம். அவங்க அதிகமாக நன்றி செலுத்துவாங்கங்கிறார். கடவுளுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா அது ஒருபோதும் உங்களால் உள்ளடக்கிட முடியாது. ஆனால் நம்ம அடுத்தடுத்து என்ன, நம்ம இன்னும் என்னெல்லாம் சேர்க்க முடியும் நம்மளால் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்மளால் இங்கே எதையும் சேர்க்க முடியாது. நமக்கு கிடைச்சது எதுவும் நம்மளுடைய சொந்த சாமர்த்தியத்தால் கிடைச்சது கிடையாது, கிடைக்க போகிறதும் அதனால் கிடையாது. அப்போ நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றுக்குமே நம்ம நன்றி சொல்கிறக்கூடியவங்களாம் நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். குறை சொல்லக்கூடியவங்களாவே நம்ம இருக்கிறோம். இந்த வெயில் வந்துருச்சு, எத்தனை தடவை நம்ம குறை சொல்லியிருப்போம். நம்மளோட வாழ்க்கை ஆனால் இவ்வளோ சிறந்ததாக இருக்குது, நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து நமக்கு இது கீழே நம்ம இப்படி உட்காந்துருக்குறோம், அதுக்கு என்னைக்காச்சும் நன்றி சொல்லியிருக்கோமான்னு கேட்டால் நன்றி சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் குறைகள் மட்டும் நம்ம வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மனுடைய மனோபாவமாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னா நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை கொள்ளாதது தான். அவங்க ஒருபோதும் குறை சொல்ல மாட்டாங்க. என்னடா என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னடா இது இப்படி இருக்குது, என்னடா ரோடு இப்படி இருக்குது, இப்போ எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க சாந்தியை மட்டுமே உதிர்ப்பார்கள். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கடைசி வசனம் 33:70 சொல்கிறாரு, நம்பிக்கை கொண்டோரை உங்களைத்தான், கடவுள் பக்தி கொள்ளுங்கள், மேலும் சரியான கூற்றுக்களை மட்டுமே கூறுங்கள். அவர் அப்போது உங்களுடைய காரியங்களை சீர் செய்வார், மேலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் மகத்தானதொரு வெற்றியால் பெருவெற்றி களைப்படைந்தனர். சரியான கூற்றுக்களை மட்டுமே கூறுங்கள்ங்கிற சொல்றார். அவங்களுடைய மறுமொழி அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், என்னடா இது, என்னடா இப்படி போகுது, இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு வராது. அவங்களுடைய கூற்றுக்கள் சரியானதாக இருக்குங்கிறத சொல்கிறார். அவங்க ஒருபோதும் விரக்தி அடைய மாட்டாங்க. விரக்தியின் வெளிப்பாடு, கோபத்தோட வெளிப்பாடு, பொறாமையின் வெளிப்பாடு, இதெல்லாம் வர்றது தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே. நம்ம நினச்சது நடக்கலைங்கிறப்ப அப்போ ஒரு வார்த்தையை விடுறோம். இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்காது. கடவுள் பக்தி கொள்ளுங்க, மேலும் சரியான கூற்றுக்களை மட்டுமே கூறுங்கள் அப்படிங்கிற சொல்றார். உங்களுடைய மனநிலையே, உங்களோட ஆள் மனசுல கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்துருச்சுன்னா உங்களுடைய கூற்றுக்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். நீங்க உங்க மனசுக்குள்ள குழப்பமா இருந்தீங்கன்னா உங்களுடைய கூற்றுக்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். கொஞ்ச நேரம் கடவுளை பற்றி பேசுவீங்க, கொஞ்ச நேரம் புலம்புவீங்க. இதே மாதிரி நீங்கள் குழப்பத்திலேயே தான் இருப்பீங்க. இந்த பக்கமாக அந்த பக்கமாக இல்லைனா இப்போ நடுவில் தான் இருப்பீங்க. மெய்யான நம்பிக்கையாளர்கள்னு சொல்கிறாரு. பரிபூரணமான நம்பிக்கை அப்படிங்கிறவங்களுக்கு தான் சரியான கூற்றுக்கள் வரும். அவங்க அஞ்சுவதற்கு எதுவும் இல்லை, அவங்க துக்கப்பட மாட்டாங்க, அவங்க விரக்தி அடைய மாட்டாங்க. அவங்க தான் சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் கடவுளை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அவரோட ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்க கண்கூட பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருபோதும் அவங்களோட கடவுளை ஆசீர்வாதங்களை அவங்க தடுத்து கொள்ள மாட்டாங்க.
இன்ஷா அல்லாஹ் கடவுள் நம்மையும் இந்த குழப்பமான உலகத்திலிருந்து, இந்த மாயையான உலகத்திலிருந்து எது சரியானது, எது நிலைத்திருக்கக்கூடியது அப்படிங்கிறத நமக்கு எல்லாமே தெளிவாகவே காட்டிட்டார். தெளிவாக காட்டிட்டார், நமக்கு புரிதலை கொடுத்துருக்காரு. காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், லாயிலாக இல்லலாக அப்படிங்கிறத பல கோடி மக்கள்ல இருந்து நமக்கு அந்த விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்காரு, கற்று தந்திருக்கிறாரு. ஆனால் நம்ம அதை இன்னும் நம்பிக்கை கொள்ள மறுக்கிறவங்களாக தான் இருக்கிறோம். நமக்கு எவ்வளோ பெரிய புரிதலை நம்ம கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம கொடுத்துருந்தாலும் நம்ம அதை அலட்சியம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். இந்த மாயையான உலகத்தில் சேர்ந்து நம்மளும் மற்றவங்க மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளை சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வர கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு சலாத், தொடர்பு துளைக்கு ஆயத்தமாகும்.